திருமாவளவன் இருக்காரா இல்லையாங்கன்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. ஆனால் ராஜா அண்ணாச்சி நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கு கூட நீங்கள் திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர். நான் நினைச்சேன் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்கூட்டர் லேசாக தட்டிருச்சு. இவங்க 10, 40, 50 வண்டியில் போகிறாங்க. தட்டின ஸ்கூட்டரை முறைச்சு பார்த்தாருங்கிறதுக்காக அடிச்சிருக்காங்க. அடித்த பிறகு அது ஒருவேளை நாங்கள்லாம் நினச்சோம் இப்போ சாரி சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். அது பையனை தெரியாமல் அடிச்சிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுருவாங்க அப்படின்னு நினச்சோம். அது சரியாக அடிக்கலை, 4 தட்டு தான் தட்டினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கு எந்த மக்களுக்கு இவர் தலைவராக இருக்க முடியும்? ஆக அவரு சொல்றாரு கூட்டணி சரியா இல்லைன்னு சொல்றாரு. எங்களை பொறுத்தவரை கேட்குறோம், அவர் மந்திரி சபையில் திமுக இடம் கேட்குறாரா இல்லையாங்களும் எங்களுக்கு தெரியல. ஏற்கனவே 15 சீட்டு கேட்டுப்பதாக செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு மந்திரி சபையில் இடம் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எனவே இருந்தாரு, இப்ப வெளியேறி விட்டதாக அவங்களே தகவல் சொல்லிட்டாங்க. அதனால அதை பத்தி நம்ம எதுவும் கருத்து சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.